நம்ம கையில இருந்துட்டு இப்ப எல்லாரோட பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஊடா தேய்ஞ்சு போயிட்டு இருந்தாங்க நம்ம கையில். அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வந்தாலுமே அத சால்வ் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதாவது தனத்துக்கும், மூர்த்திக்கும் இவ்ளோ பெரிய ஒரு கெட்டது நடக்கும். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையா வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம மூர்த்தி என்ன நெனச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு துணி எடுத்து குடுத்துடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாரு. ஆனா அதுல இவ்ளோ பெரிய வில்லங்க வருமா அப்படின்ட்டு இப்பதான் எல்லாருமே யோசிக்க போறாங்க. ஏன்னா இந்த அதாவது அவங்க பெரியம்மா வடிவு இருக்காங்க இல்லையா? அவங்க செஞ்சு வச்சிருக்க காரியம் அந்த மாரி. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது ஹை காஸ்ட்ல ரொம்ப அதிகமான ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இத வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு புடவையும், அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேஷ்டி சட்டையும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத வாங்கி குடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம நம்ம தனமும், அதே மாரி மூர்த்தியும் இப்போ நம்ம கையல் கிட்ட, எழில் கிட்ட இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லி என்ன பண்றது? இவ்ளோ பில் வந்திருக்கே! இப்ப என்ன பண்றது? இவ்ளோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஆறுமுகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க என்ன உங்களுக்கு நல்லதா நினைக்கிறாங்க? அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, விடுங்க ஆசானே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ காசு எடுத்து தரணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு ரூ. 500 புடவ இருந்தா எடுத்து போடுங்க. பட்ஜெட்லயும் அடங்கிரும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாம இவ்ளோ பட்ஜெட்டுக்குள்ள எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி நம்ம யார்கிட்டயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புடவையையும், இந்த ஒரு வேஷ்டி சட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து குடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம, இந்த ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கணும் அப்டின்னா, பட்ஜெட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு. அவ்ளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி கிட்ட இல்ல. அவரு நெனச்சு வந்த அமௌண்ட் ஒண்ணு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்தது ஒண்ணு. ஏன்னா, அதுவே ரூ. 28,000 அப்டின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருதும் சேர்த்து 50,000 தாண்டி இருக்கும் அப்டின்றதுல சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த குடும்பம் இருக்கிற கஷ்டத்துல இது எல்லாமே தேவையாடா? அப்டிங்கிற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ நல்லது பண்ணணும். அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும் அப்டின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம கையில இருந்துட்டு, "மூர்த்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்குறேன். அதாவது பெரியம்மாவுக்கும், பெரியப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெஸ்ஸ நம்ம எடுத்து குடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுவும் பெரியம்மா இது நம்மளோட கஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கஷ்டத்துக்கு ஏத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இது நமக்கு வச்சிருக்க டெஸ்ட். இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படின்ற மாரி அவங்க பார்க்குறாங்க போல இருக்கு. இத கண்டிப்பா நான் சால்வ் பண்றேன். இந்த ட்ரெஸ்ஸ அவங்களுக்கு வாங்கி குடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கையில இருந்துட்டு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மணி அரேஞ்ச் பண்ண போறாங்க. இது தேவையே இல்லாத ஒரு வேலை தான். ஏன்னா ரூ. 20,000ல ஒரு புடவை எடுக்கணுமா, ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இல்ல நம்ம கையலுக்கு எடுத்த மாரி ஒரு ரூ. 4000 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.